கைஸ் இன்னைக்கு வந்து காஸ்டிங் பில்டிங்கில் என்டர்மேன் பயத்துக்கு தான் இல்லை கஸ்டம் டிஎன்டி தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த வேர்ல்டுக்குள்ளே போய்க்கலாமா? அந்த வேர்ல்டே ஒரு நாசமாயிடுச்சு கைஸ். நான் என்னன்னு சொல்ல, சும்மா ட்ரையல் பார்க்கறதுக்காக ஒரு எல்லா டிஎன்டியும் ட்ரை பண்ணேன். அது என்ன ஆக்கிருச்சு பாருங்க, நான் கட்டி வச்ச வில்லேஜ் எல்லாம். இருங்க ஃபஸ்ட்டு லோட் ஆகி வேர்ல்டுக்குள்ளே போய் சந்திக்கலாம். வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த வில்லேஜை பாருங்களா என்ன நடந்துருச்சுன்ட்டு. இந்த டவரில் தான் நல்லா இப்படி ஆச்சு. இந்த டவர் எதுக்கு இப்படி வருதுன்ட்டே தெரியல கைஸ். இந்த இடத்த பாருங்களேன். இந்த டிஎன்டின்ட்டு எனக்கு தெரியல, அது இப்படி பண்ணி விட்டுருக்கு. ஓகே கைஸ், நம்ம போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிப்போமா? பிச் டெய்லூஸ் பிச் நீ எப்படி நாங்கள் பிச் அப்படிங்கன்னு தெரியல கைஸ். சரி நம்ம டிஎன்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவோமா? எனக்கு கைஸ் இந்த டிஎன்டி வச்சு தான் இந்த எல்லாத்தையும் கொளுத்தவே முடியும். ஃபஸ்ட்டு டிஎன்டின்னு சர்ச் பண்ணிக்கலாம். அந்த இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் டிஎன்டி. ஒவ்வொன்றா கையில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாம்பை காமிக்கவா? இல்லை இதான் பற்ற வைக்கிறதுன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியும். நான் வந்து நார்மல் டிஎன்டி வச்சு தான் பற்ற போடுவேன். ஆசிட் போகும்போது பார்த்தீங்களா, ஆசிட் போடணும் அப்படியே கீழே போகுது. அப்போ செகண்ட் டிஎன்டியில் பார்க்கலாம். இது மேலே எதோ போயிட்டே இருக்குது. நான் கூட பார்த்துட்டு மேலே போயிட்டே இருக்கு. அச்சோ அது திருப்பி போட்டேன்னு. இது டிஸ்கோ கைஸ், நல்லா இருக்கும். இது டிஸ்கோ டிஎன்டி ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதோட மேலே போய் லைட் வர்றதுலாம் செம்மையாக இருந்தது. நான் பாருங்கள் டிஸ்கோ அப்படியே வர மாதிரியே இருந்தது. அதே சமயத்தில் கொஞ்சம் வெடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைமில். இது வடிக்கு மேலே போயிட்டே இருக்கு பாருங்க. சரி இப்போ இந்த டிஎன்டி பாருங்க, இது பார்க்கவே இவ்வளோ புதுசாக இருக்குது. இதை ரெண்டு வச்சு விட்டு ஓடிடலாம். பத்திக்கிச்சு. இது மேலே போயிட்டு குட்டி டிஎன்டியாக மாதிரி வருதுங்க. ஸ்கை ஷாட் ஆகட்டும் வரணும். நீங்கள் பார்த்தீங்களா? இடத்த பார்த்தீங்களா? ஒரு டிஎன்டி வச்சிருக்கு. இதெல்லாம் நிறைய நிச்சயம் போது நம்ம ஓடிடணும். ஆரம்பிக்குது பின்னாடி போகணும். கஸ்டம் டிஎன்டி வச்சு என்னடா ஆச்சு இப்படி? கைஸ் அங்கே வச்சு எஃபெக்ட் இங்கே வரைக்கும் வந்துருக்கு பாருங்க கைஸ். அடுத்த டிஎன்டிக்கு போகலாமா? நீ பார்த்துட்டு இருந்த வீடியோ பார்த்தாது. ஓகே இந்த டிஎன்டி என்ன ஆகும்னு எனக்கே தெரியல, மறந்துட்டேங்க. இதை ஒரு 3 வச்சு
ட்ரையல் மூணு போட்டுட்டு மூணு போட்டு ஓடிடலாம். இது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏய் இந்த டிஎன்டி காய்ஸ் எனக்கு தெரியும். இது வந்து மேலே அழகாக ஃபயர் கிராக்கர் மாதிரி போய் வெடிக்கும். வில்லேஜ் ஆஃப் மொபைலா இங்கே இருக்கா? இது பாருங்க, இது மாஸ்க் கொடுத்துக்கிட்டே பாருங்க. நான் வந்து ஒரு பெரிய டிஎன்டி வச்சு அங்கே டிஎன்டி பறந்து வந்து விழுது. பறந்து வந்து எதோ எரிக்கல் விழுற மாதிரி விழுது பார்த்தீங்களா? இன்னும் டிஎன்டிஸ் இருக்குங்க. இது வந்து என்ன கை ஷாட் மாதிரி இருக்கு. எல்லாம் மறப்பட்டு பறக்குது. இது நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் டிஎன்டி பார்த்துருவோமா? இந்த டிஎன்டி பாருங்க. இது போய் எடுத்துட்டு இருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் மாதிரியே இருக்கு. ஓகே கைஸ், இப்போ டிஎன்டி க்ரீப்பர் மாதிரியே ஒரு டிஎன்டி பார்த்தீங்களா கைஸ்? அதுக்கடுத்து இந்த ஹனி பீ மாதிரி இருக்கு டிஎன்டி. இந்த டிஎன்டிலாம் எனக்கு புதுசாக அன்லாக் ஆகிருக்கு. நீங்கள் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க, இந்த டிஎன்டி எப்படி அடிக்கும்னு நானே மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ இதை டெஸ்ட் பண்ணுறேன். இதுலேருந்து டிஎன்டி சதுரம்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் நான் நினைக்கிறேன். இல்லையே, இருங்க இந்த டிஎன்டி செக் பண்ணுவோம். இது வேறு இவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். இதோட ஓட்டை வேறு போடும் போலியே. லேசர் டிஎன்டி தானது? உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்கு. க்ரீப்பர் டிஎன்டி உடச்சிடும். வெடிக்குது. இதுங்களா நான் இதை தூக்கி போட மாதிரி வெடிக்கும். இந்த லைட்டில் தூக்கி போட்டு வெடிச்சிருச்சு பாருங்களா. நான் போட்டது இப்போ தாங்க வெடிக்குது. அடுத்த டிஎன்டி பார்ப்போமா? இதுவும் ஏரில் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு.